ஹாய்ங்க. வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நாங்க வரலட்சுமி நோம்புக்காக வனபத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. எங்க வீட்ல வரலட்சுமி விரதம் அந்த சாமி வச்சு சாமி கும்பிடுற வழக்கம் இல்லாததுனால கோவிலுக்கு வந்திருக்கோம். வனபத்திரகாளியம்மன் கோவில் மேட்டுப்பாளையம் பக்கத்துல தேக்கம்பட்டி கிராமத்துல இருக்குதுங்க. இந்த கோவில் வந்து ரொம்பவுமே பழமையான ஒரு கோவில். இதுக்கு நிறைய வரலாறு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல பராமரிப்பு பணிகள் அதாவது கட்டட வேலையெல்லாம் நடக்கிறதுனால கோபுரமெல்லாம் நல்லா பெரிய கோபுரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாமிய பாலாலயம் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து சூப்பரா நாங்க தரிசனத்த முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ஸோ அங்க பிரசாத ஸ்டால் இருந்தது. எப்பவுமே வாங்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு வாங்கணும் போல தோணுச்சுங்க. வாங்கிட்டு அப்படியே கோவில சுத்தி அப்படியே இந்த நாகம்மன் கோவில் இருக்கிற இடம், குண்டம் நடக்கிற இடம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, பக்காசுரனையும் பார்த்துட்டு, நாங்க என்னென்ன பிரசாதம் வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் வந்து திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்ததுங்க. கோவில் கோபுரத்துக்கு பக்கத்திலேயே வந்து தொடர மாதிரி ஒரு பிறை இருந்துச்சு, நிலாப்பிறை. அதையும் நல்லா தரிசிச்சுட்டு என்னென்ன ஸ்வீட்லாம் வாங்கினோங்க. அதிரசம், லட்டு, முறுக்கு இதெல்லாம் வாங்கினோம். அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். கார் நிறுத்துகிற இடத்துல ஒரு காஃபி ஷாப் இருந்தது. ஸோ அங்கேயே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நம்மளோட இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மினி விலாக்ஸ் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க.